வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டை சுற்றி பறித்த கீரைங்க இதெல்லாம் என்னென்ன கீரைன்னு பார்க்கலாம். இது வந்து நெருஞ்சி கொடின்னு சொல்லுவோம் நாங்கள், நெருஞ்சி கொடி. இது வந்து தொய்யக்கீரைன்னு சொல்லுவோம். இது வந்து கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பாருங்கள், பூ வெள்ளையாக இருக்குது, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது வந்து கோயக்கீரைன்னு சொல்லுவோம், கோயக்கீரை. இது வந்து நாயுருவி. இது வந்து குப்பைமேனி. இது வந்து பாச்சாக்கீரைன்னு சொல்லுவோம், பாச்சாக்கீரை. இதுலேயே வெள்ளை பாச்சாக்கீரை, இந்த தண்டு பாருங்கள், சிகப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், ரெண்டு விதமாக இருக்கும். அப்புறம் இது வந்து மூக்கிரட்டை கீரை பாருங்கள், பூ பாருங்கள், இந்த கலரில் இருக்கும், மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லுவோம். இந்த கீரை இப்போ சொன்ன கீரையெல்லாம் வணக்கலாங்க, கடையலாம், ரெண்டுமே செய்யலாம். இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுத்தது வந்து இது வந்து பெரிய பொன்னாங்கண்ணி. இது வந்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சாதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது வந்து வளவளப்பு தன்மை கொடுக்கும், அதனால் இது பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து துத்திக்கீரை. இதுவும் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சாதான் நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து கீழாநெல்லி. இதில் வந்து சட்னி அரைக்கலாம், கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் சாப்பிட்டு பழகிட்டோமா சரியாக போயிடும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நான் அரைப்பேன். இது சட்னி அரைக்கலாம். இது வந்து கோவத்தலை. இது கடையிறதும் கடையலாம், சட்னி அரைக்கலாம், பஜ்ஜி போடலாம், இதில் இதெல்லாம் செய்யலாம். இது வந்து அம்மான் பச்சரிசி. இதில் வந்து சட்னி அரைக்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி பறித்த கீரைங்க, எதுவும் நாம் போட கிடையாது, தானாகவே முளைச்சி வர்றது. இதையே பறித்து நாம் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க நம்ம வீட்டை சுற்றி பறித்த கீரைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம விபிவி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.